வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் கராஜ் என்று சொல்லலாம். என்ன ஒரு எபிசோட் அங்கே ஃபியாட் 500 ப்ராஜெக்ட் தான். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு ஃபுல் சர்வீஸ் செய்ய போகிறோம். ப்ளஸ் இந்த கார் ஏற்கனவே மிஸ்ஃபயர் பண்ணது எங்களுக்கு தெரியும். கிராங்க் ஷாஃப்ட் சென்சர் பிள்ளைன்னு காட்டினதுங்கிற கம்ப்யூட்டரில், ஆனால் பார்ட்ஸ் எங்களுக்கு இன்னும் வரையில. ஸோ நாங்கள் முதல் என்ன செய்ய போகிறோம்னா இந்த சர்வீஸ் ஒர்க்கை செய்யுது 4 ஸ்பார்க் பிளக்கை மாற்றி, ஆயில் ஃபில்டர் மாற்றி, கேபின் ஃபில்டர் மாற்றி, ஒலிப்பாக்கு ஃபில்டர் மாற்ற போகிறோம். மாற்றி ஒருக்கா ஸ்டார்ட் அடித்து பார்ப்போம் ஏதாவது சத்தத்தில் வித்தியாசம் தெரியுதாண்டு. சரியா, அப்படி அவர் ஃபிக்ஸ் ஆகின மணி இல்லாட்டி கிராங்க் ஷாஃப்ட் சென்சர் நாங்கள் மாற்ற தான் போகிறோம். ஆனால் இன்னும் பார்ட்ஸ் தெரியல. ரைட், நீங்கள் இப்போ ஃபுல் சர்வீஸ் போட போகிறீங்க இதுக்கு. ஓகே, முதலாவது பிளக்கை மாற்றுங்க. முதல் பிளக்கை மாற்றுவா? ஓகே, கலட்டிட்டு பிளக்கை மாற்றுங்க. இந்த அளவுக்கு பார்ட்ஸ் இன்ஜின் எவ்வளோ குட்டி இன்ஜின் கலட்டி எடுப்போம். பார்க்க சிம்பிளாக இருக்கு, வந்தால் நாங்கள் கேமராமேன் கழட்டிட்டார். வாட் எ லெஜெண்ட். இவன் தான் ரொக்க. ஸோ நாங்கள் கார் ஓடிக்கொண்டிருக்கே இங்கே எல்லாம் ப்ரெஷர் ஏறுவார் மேல் பக்கம், இன்ஜின் மேல் பக்கத்தில். ஸோ அந்த ப்ரெஷரை திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேக் டு பாக்ஸ் போய் இந்த பாக்ஸ்லேருந்து திருப்பி இன்ஜினுக்கு போடுறது தான் இந்த லைன். இதெல்லாம் புதுசாக மாற்றிருக்கு. கேபிள் டைட் போட்டு குப்பை வேலை செஞ்சுருக்கணும். இதெல்லாம் நாங்கள் இப்போ கழட்டி பார்ப்போம் என்னெல்லாம் ஒழுங்காக செய்யலாம்னு. இந்த ஆயில் எங்கேருந்து வாராருன்னா அந்த மேல் ரொக்க கவர்லேருந்து தான். இது எல்லா காருக்குமே இருக்குது, வேறு வேறு டிஃப்ரென்சியேஷனில். இவருக்கு வெரி சிம்பிளாகவே காட்டியிருக்கணும். சரியா, இவர் தான் உங்களோட த்ரோட்டல் பாடி. சரியா, இவரோட த்ரோட்டல் பாடி வந்து நேர்களே எலக்ட்ரிக்கில் வேலை செய்கிற த்ரோட்டல் பாடி. கேபிள் ஒன்றுமே இவருக்கு இல்லை. இந்த எலக்ட்ரிக் லைன்லேயே இவர் சொல்லுவார் எவ்வளோத்துக்கும் த்ரோட்டல் பாடி திறக்கொண்டு இவரே இவங்க க்ளீன் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இல்லை ஆயில் தம்பி கொஞ்சம் இருக்குது, இவரெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். கனகாலம் ஓடாதபடியே இங்கே தண்ணி தம்மியும் இருக்குது. கோயிலை மாற்ற போகிறோம். இங்கே இது ஒரு கோயில், இது ஒரு கோயில், இது ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில். இதாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இது வந்து உங்கள் ECUக்கு ரன் பண்ணும். அப்புறம் சொல்லுவார் எந்தெந்த சிலிண்டர் என்ன டைமில் ஒரு ஸ்பார்க் பண்ணணும்டா. முதல்ல நாங்கள் ப்ளக்கு கழட்டுவோம். ரெண்டாவது 3 பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டேன் நேர்களே. இது குத்தவே இல்லை, லூஸாக கிடந்தது. நாங்கள் எதுக்கு ஸ்பார்க் ப்ளக் மாற்றி வாங்கிட்டோம் தானே, மாற்றி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு ஃபீலிங் இதுதான் பிள்ளைண்டு. இது கையோடு சும்மா வந்தது. ஸோ எப்பயும் ப்ளக்குகள் இப்போ கழட்டுறேன் பூட்டேக்கில் ஒரு ஹேண்ட் டைட்டுக்கு ரீட்டாண்டாலே விட்டுறணும். என்ன கூடுதல் இன்ஜினெல்லாம் அலுமினியம் ப்ளாக்கில் செஞ்சது. ஓவராக டைட் பண்ணினோம்னா இங்கே கிராக் ஆயிரும். அப்புறம் இன்ஜின் பின் தான். சரியா, அரோரா வெளியே வந்து பார்க்குறேன் புதுசாக தான் இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் மைலேஜ் ஓடி இருக்கிறார் தான். பாருங்க, இந்த குட்டி மூக்கு இருக்குல்ல, இது எவ்வளோத்துக்கு கிட்ட இருக்கிறார். ஆக கிட்டையும் இருக்கக்கூடாது, எவ்வளோத்துக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிறாரோ அவ்வளோத்துக்கு நல்ல ஸ்பார்க் கொடுக்கும். இவர் நல்லா அடிபட்டுட்டார். ஆடாடாடா, இவர் நல்லா அடிபட்டுட்டார். பாருங்க எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு பாருங்க. ஆனால் ஸ்பார்க் பண்ண கஷ்டப்படுவார். விளங்க, கம்பெனியால் சொல்கிறவங்க 20,000 மைலுக்கு ஒருக்கா மாற்றணும். அது நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காரண்டா நான் எப்படியும் ஒரு 10,000 15,000க்கு மாற்றிடுவேன். டெய்லி யூஸ் பண்ணுற காரண்டா ஆயில் சேஞ்சு நான் இந்த காருக்கு இந்த 5 சீட்னா ஒரு E39 E39 5 சீரீஸும் வச்சிருக்கிறேன். அது இன்லைன் 6. அதை நான் எப்படியும் ஒரு 6,000 7,000 மைலுக்கே நான் ஆயிலே மாற்றிடுவேன். எவ்வளோத்துக்கு க்ளீன் ஆயிலை வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு கார் காலம் லாஸ் பண்ணுமா. இது முதலாவது சிலிண்டர், இது 4வது சிலிண்டர் கலண்டு கிடந்தது. எனக்கு பார்த்தோம்னா இங்கே ஒரு வெள்ளை அடிச்சிருக்கிறாரு இங்கே எல்லாம். ஆனால் வெள்ளை அடிச்சும் இங்கே கீழ்ப்பக்கம்லாம் வெள்ளி இருக்குது. இங்கே எல்லாம் கருப்பாக இருக்கிறாரு. ஏன்னா பெட்ரோல் ஒன்றும் பேர்ன் பண்ணல. இது ஹீட்டில் பேர்ன் பண்ணால் தான் இது ஹீட் மார்க். சரி, புதுசாக போட்டுட்டு பார்ப்போம். புதுசு ஒன்றை காட்டுறேன், வித்தியாசத்தை பாருங்கள். ரைட், இப்போ இதை உள்ளுக்கு வர்றதான் பெரிய விஷயம். ரைட் நேர்களே, எப்பயாவது ஸ்பார்க் பிளக் போட ரெஜ்ஜுக்கு ஒன்றையும் பூட்ட வேணாம். கையால் முதல் சிம்பிளாக உள்ளுக்குள்ள போகணும். சரியா, நான் இப்போ ஒன்றும் டைட் பண்ணல. முதல் 4 பூட்டுவோம், அப்புறம் டைட் பண்ணுவோம். என்னையா எல்லா ஸ்பார்க் பிளக்கும் இப்படி ஆங்கிள் இருக்கணும். சரியா, நாங்கள் தப்பித்தவரை இறுக்கி ஆங்கிளை தவறி பூட்டிட்டோம்னா இன்ஜின் பின் பார்த்து தான் பூட்டணும். ஓகே, நான் பூட்டிட்டேன். நைஸ், snug tight. Last one, ஆலை முறிக்கிட்டோம். இந்த கோயிலும் ஓகே.
இந்த கோயிலும் ஓகே. ஓ இப்போ குத்திட்டு அடிச்சு பார்ப்போம். ஓ அடிச்சுட்டாருண்டா ஹாப்பி. ஓ அடிக்கிறேன் பாருங்கயா. ஸ்டார்ட் பண்ண போறேண்ணா. குட்டி ஆட்டம் இருக்குதான். குட்டி ஆட்டம் வந்து இருக்கு. அந்த குட்டி ஆட்டம் வந்து மவுண்ட்லேயும் இருக்கலாம். இன்ஜின் மவுண்ட் கொஞ்சம் பெரிஸ்டா இல்லாட்டி நல்லா கிழிஞ்சிட்டாருனாலும் இன்ஜின் ஆடுமா, இன்ஜின் பேக்கில். ஆனால் இந்த ஐடியில் ஆடக்கூடாது. ஓகே ரேஸ் பண்ணி பார்ப்போம் மெல்லமா. அமேசிங் ஐடியில் அந்த மாதிரி. நோ வேக்யூம். இப்போ 4 ஸ்பார்க் பிளக் மாற்றி ஸ்டார்ட் பண்ணினான். ஐடியல் பர்ஃபெக்டாக தான் நிற்கிறார். ஆனால் இன்ஜினில் நடுக்கம் இருக்குது. அதாவது நொக் சென்சராக இருக்கலாம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஆயிலை மாற்றி ஆயில் ஃபில்டரை மாற்றிட்டு காரில் இருக்கிற ஈஸியில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லா அலர்ட்டையும் ஃபோல்ட்டுகளையும் காரை ஓடிட்டு திருப்பி ஒருக்கா வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? இவர் தான் உங்கள் ஆயில் பிளாக். இவரை கலெக்டர் முதல் இவர் தான் ஃபில்டர் இங்கே இருக்கிறார். சரியா? ஸோ இந்த மெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நாங்கள் முதல் என்ன செய்வோம்னால் முதல் ஆயிலை இறக்குவோம். இறக்கின அப்புறம் ஃபில்டரை கழட்டுவோம். ஏன் லீக் பண்ணுதுங்க? அது கேஸ்கெட்டில் கொஞ்சம் இங்கே நீங்கள் தெரியுதுங்க. இந்த பேன் கேஸ்கெட் கழட்டி மாற்றி இருக்கணும். சரியா? அது கேஸ்கெட் வைக்காம சிலிக்கான் வச்சிருக்கீங்க. சரிதா? என்ன செய்யறது? அடிச்சு முழுக்க கழுவிட்டு தான் பார்க்கணும் இங்கே லீக் பண்ண. இல்லை நாங்கள் இதை திருப்பி முழுக்க கலட்டணும். இதை கலட்டுறதுனா நாங்கள் இந்த எக்ஸோசம் கலட்டணும். ஒன்று தான் இறங்குவார். நல்ல ஆயில். ஆயிலும் புது ஆயில் தானே. அப்படியே கீழே என்ன ஆயில் இல்லாமல் கூட அவ்வளோ டார்க்காக இருக்கு. டார்க்காக இருக்கு, நுரைக்கும். நல்ல க்ளீனான ஆயில். எனக்கு ஓடியில் மாற்றி இல்லாட்டி போய் இது இப்போ கருப்பாக வந்துருக்கு இந்த பேப்பர். சம்பிளோட கொஞ்சம் லீக் இருக்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முழுக்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலை விட்டுட்டு புது ஆயிலை விட்டுட்டு ஓடி பார்ப்போம் இங்கேருந்து லீக் பண்ணுறாரு. கணக்கு லீக் பண்ணினாருந்தா நாங்கள் முழுக்க கழட்டி மாற்றோம். இல்லாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஓடி திருப்போம் பார்ப்போம் என்ன செய்கிறாருண்டு. வேர்ஸ்னாரியோ சம்பவம் முழுக்க கழட்டிட்டு கேஸ் கரெக்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக போட்டோணும். இதெல்லாம் முடிச்சா அப்புறம் அது பாடி ஒர்க் இன்டீரியர் மெக்கானிக்கெல்லாம் நாங்கள் ஹாப்பி என்ன அப்புறம் அது இந்த கார் நீங்களே வாங்கலாம். அப்புறம் நாங்கள் அதை விற்கத்தான் போகிறோம். சரியா? அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் ஸ்டில் அண்டர் த ப்ராஜெக்ட் தான். ரைட். இப்போ ஃபில்டரை கழட்டுறேன். ஓகே இந்த இப்போ ஆயில் ஃபில்டர் இருக்கிற எல்லா ஆயிலும் ஒழுகுது. எல்லாம் ஒளி கொஞ்சம் நல்லா குறைஞ்சா அப்புறம் ஃபில்டர் அப்படியே தண்ணி மாதிரி கழட்டி எடுக்கலாம். வாழைப்பழம் மாதிரி. இவரை திருப்பி பூட்டுவோமா அங்கே நட்டை. இது ஒரு மேக்னெட் நேர்களே. சரியா? இதுவும் அப்பயும் கையால் முதல் பூட்டணும். இந்த கிசினில் வச்சு பூட்டினீங்கன்னா சரி எல்லாத்தையும் கிளிக்கன்னு போயிடும். நான் விட்ட மிஸ்டேக். நான் இப்படி திருப்பிட்டேன். இப்படியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் புது ஆயில் ஃபில்டர் போடைக்கு ப்ரைம் பண்ணுறேன்னு சொல்கிறது. கொஞ்சம் ஆயில் இதுக்குள்ள விட்டு தான் பூட்டணும். ஏன்னா கார் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கு இதுக்குள்ள ஆயிலே இல்லாட்டி இருந்துட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். எல்லா ஆயிலும் இதுக்குள்ள நின்றுவார். கூடுன ஆயில் மேலே வராமல். நாங்கள் புதுசு போடைக்கு கொஞ்சம் ஆயிலில் பூசி போட்டோம்னா வடிவ ஸ்னக்காக போய் இருந்துருவார். இதுவும் அங்கே அதை வளைஞ்சிச்சென்றால் அப்புறம் இதாலையெல்லாம் ஆயில் ஊற்றும். அப்புறம் அதை நாங்கள் திருப்பி எல்லா வேலையும் திருப்பி செய்வோம். இதில் பூசுவோம். சரியா? ஆனால் கனகாலமாக இருந்திருக்க பாருங்க. இந்த ரப்பரை பாருங்க சப்பையாக இருக்கிறார். தோசைக்கல் மாதிரி. இவரை பாருங்க இட்லி மாதிரி வளைஞ்சு நிற்கிறார். இது பிராண்ட் நியூ. இப்படி தான் இருக்கணும் ஒரு சீல், ரப்பர் சீல். இது வந்து ஹீட் ஏறி கோல்டாகி தான் இப்படி வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா அப்படியே இது கட்டி மாதிரி வந்துடும். சரியா? காஞ்சவனை புட்டு மாதிரி அது அப்படி வந்துட்டார் என்றால் அப்புறம் கொஞ்ச நாள் இதுக்குலாம் வட்டிச்சு ஆயில் ஊற்ற தொடங்கிடுவார். அப்படி தான் இல்லை காரையும் லீக் பண்ணுறது. நீங்கள் டைமுக்கு டைம் ஆயில் மாற்றினீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு விட்டு எப்படியும் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும், ஒரு அக்வாரியம் ஏதாவது வச்சுருப்பீங்க. அதுக்குள்ள ஒரு ஃபில்டர் இருப்பார். அந்த ஃபில்டர் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பொஞ்ச் இருக்கும், கல் இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி மினரல்ஸும் இருப்பீங்க. அப்போ தண்ணி அதுக்குள்ள போய் ஸ்பொஞ்சுக்குள்ளால போய் கல்லுக்குள்ளால போய் எல்லாம் தாண்டி தான் திருப்பி வெளியாக வரைக்கும் எல்லா குப்பையும் அந்த குட்டி ஃபில்டருக்குள்ள வந்துருவீங்க. அப்படி இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு வருது. ஸோ ஆயில் வந்து இதுக்குள்ள புஷ் பண்ணி இதுக்குள்ள போவார். சரியா? இந்த ஓட்டுக்குள்ள புஷ் பண்ணி இதுக்குள்ள வழியாக பார்த்தீங்கன்னா ஓட்டை உள்ளுக்கு இருக்கணும். தெரியுதா? உள்ளுக்குள்ள. சரியா? இதுக்குள்ள புஷ் பண்ணி இதுக்குள்ளுக்கு வந்து ஒரு கார்ட்ரேஜ் ஒன்று இருப்பார். ஒரு இப்படி இந்த கார்போர்ட் மாதிரி ஒரு கார்ட்ரேஜ் இருப்பார். கொஞ்சம் வித்தியாசமான மெட்டீரியலில் செஞ்சது, ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி. அந்த கார்ட்ரேஜுக்குள்ளாலையும் போய்
திருப்பி இந்த குட்டி குட்டி ஓட்டை இருக்கிறீங்களா வழி ஓட்டைகளால் திருப்பி வருவினும் வந்து தான் திருப்பி இன்ஜினுக்குள்ள போகும். அப்படி தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. எல்லா ஆயில் ஃபிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் வேறு ஒரு ஹாரல் செய்யும் உங்களுக்கு காட்டுற வித்தியாசங்கள் சரியா. ஸோ 5Wக்கு என்ன அர்த்தம்னா எவ்வளோ மொத்தம் ஆயில் எவ்வளோ மொத்தமாக இருக்கிறாரு சரியா. 30 வந்து அதுண்ட அப்சல்யூட் ஒர்க்கிங் டிகிரி என்று சொல்லலாம். ஸோ 30 டிகிரி இன்ஜின் வந்தோடனே நார்மலாக ஒரு கார்ன ஆவரேஜ் நல்லா நீங்கள் ஹீட் ஒரு 10 நிமிஷம் ஓடினா பிறகு அந்த ஆயில் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100க்கு வரலாம் சரியா. இவர் 30 டிகிரி ஆனோடனே இந்த ஆயிலின் வெலோசிட்டி என்று சொல்கிறது அதனுடைய தின்னஸ் எவ்வளோத்துக்கு தின்னாரோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக ஃப்ளோ பண்ணுவார். ஸோ இதுதான் நாட்டு ஸ்பெசிஃபிகேஷன் சரியா மாஸ்டர். ரைட். இது நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் காரனை பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு M40 செஞ்சுனாங்க இந்த M3க்கு. அதுக்கு வந்து 10W60 60. ஸோ அது மொத்தமான ஆயிலாக இருக்கும். அந்த காரெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேஸ் பண்ணியெல்லாம் ஓடக்கூடாது. ஏன்னா அந்த இன்ஜினுக்கு அந்த ஆயில் ஓடுறதுக்கு டைம் எடுக்கும். திக்கான ஆயில் தான் மெட்டல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி இன்ஜின் பின் தான். இது ஒரு சிட்டி காரண்ட வழியாக தான் இவருக்கும் ஒரு சிம்பிளான ஆயிலை கொடுத்துருக்கணும். ஓகே ஹேண்ட் டைட் பண்ணிட்டேன். அடுத்தது க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலை விடுவோம். ஆயிலை விட்டு கொஞ்சம் ஸ்டார்ட்டில் விட்டுட்டு ஓடி பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து காரை தூக்கி பார்ப்போமா. 4 மாசமா குளிச்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க வேறங்கய்யா. பார்க்குற ஒரு ஆள் தான் வாங்க போறாரு ஏதோ ஒரு நாள் பாருங்க எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குண்டு. பிரேக் க்ளீனெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் சரியா. இல்லை ஒன்றுமே படியே இல்லை ஒயிலே இல்லை நம்ம இன்ஜினுக்குள்ள ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இப்போ காட்டுறது என்ன ஓடிட்டு திருப்பி நாங்கள் திருப்பி பார்க்க போகிறோமா. இங்கே பார்த்தோம்னாலும் இங்கேயும் ஒன்றும் படியே இல்லை 20. எங்களுக்கு எப்படி லாஸ் வந்தது இந்த ஊத்த வெயிலெல்லாம் கை வைக்கணும் ஒன்று அப்படித்தான் கார்கள் ஒர்க் பண்ணிக்கல. ஓயில விட போகிற மேலே இதான் மையோன்றது மேனேஸ் மாதிரி கொஞ்சம் மாறார் தெரியுதா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இது வந்து என்ன நடக்கிறதுனா கார் நாங்கள் ஒரே ஓடாமல் விட்டு அடிக்கடி சும்மா ஸ்டார்ட் பண்ணி அங்கே மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இங்கே மூவ் பண்ணி பால் வாங்குறதுக்கு போயிட்டு வந்தோம்னால் குளிர் காலத்தில் இந்த இன்ஜினுக்கு மேலே இருக்கிற கொண்டன்சேஷன் வரும் சரியா. தண்ணி கொண்டன்சேஷன் என்ன தண்ணி தம்மை அதுங்க ரொக்கர் அடியில் வந்து ஒலி பிரீதராக போவார். ஆனால் நாங்கள் காரை கனக நேரம் ஓடாமல் ஹீட் ஆக்காமல் ஓடினோம்னா இப்படியான ஒரு குணம் வரும். இங்கே எல்லா காருக்கும் இந்த பிரச்சனை நடக்கலாம். இதுக்கு தான் அடிக்கடி கிளைமேட் இருக்கா அங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் இப்போ என்ன வேணும் இதெல்லாம் பூட்டிட்டு பிரேக் அடித்து க்ளீன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது பிராண்ட்லி மாற்றவே தேவையில்லை. திருப்பி இதை யூஸ் பண்ணுவோம் அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். கூட்டிட்டு கார் ஓடுவோம். சைட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுப்போம். இங்கே வேறு முழுக்க கங்க். அப்போ நீங்கள் இந்த ஐடியில் நின்று ட்ராஃபிக்கில் மெல்ல மடுப்பீங்களா அப்போ துடிச்சாருன்னா இங்கே தான் நிஷு ஒழுங்காக காற்று போதில் என்னத்தம். நாங்கள் டூல் அடி ஓ ஓகே. நாங்கள் ஆஃபிஷியலாக ஒரு ஃபியாட்டுக்கு சர்வீஸ் செய்வோமா. எல்லாம் பூட்டிட்டா காரை ஓடி பார்க்குறோம் லீக் இருக்கான்னு பார்க்குறோம். திருப்பி கீழே செக் பண்ண போகிறோம் இருக்கா ஏதாவது ஊற்றி இருக்கான்னு எப்படி ஊற்றி இருக்காது. டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறேன். கிளட்ச் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறார். ஆக்சிலேட்டர் இல்லை மிஸ்ஃபயர் ஃபீலிங் இல்லை. அந்த இன்ஜின் கொஞ்சம் துடிக்குது. இன்ஜின் நல்ல ஆக்சிலரேஷனாக இருக்கு பாஸ். பிக்கப் சூப்பர். தண்ணி வரைங்க டம்பரை வரை சுற்றுறாரு. எப்படி இருக்கோட சரி எங்களை காரை ஓடி பார்த்துனாங்க கம்ப்யூட்டர்லையும் போட்டு பார்த்துனாங்க. வாய்ஸ் கார் அந்த மாதிரி இருக்கிறார் ஓடுறதுக்கு ஒரு பேபி ரோல்ஸ் ராய்ஸ்ன்றே சொல்லலாம் சிட்டிக்கு ஓடுறதுக்கா. அடுத்த எபிசோடில் கிராங்க் ஷாஃப்ட் சென்சரை மாத்திரம் காரை டீட்டெயில் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த காரை நீங்கள் வாங்கலாம் நேயர்களே. இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. உங்கள் எபிசோட்டை இந்த கராச்சி எபிசோடை கணக்கு பேர் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தேன். நீங்கள் எங்களுக்கு என்ன கணக்கு இப்படி செய்ய சொல்லி நோ ப்ராப்ளம். கார் ரிவ்யூஸும் வரும் தான் இந்த கராச்சி எபிசோட்டும் செய்யத்தான் போகிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு காமெண்ட்ஸ் அண்ட் லைக்னு தர எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஒரு பெரிய மிக்க நன்றி. சரியா இவ்வளோ சப்போர்ட் தந்து கொண்டே இருக்கிறீங்க. எப்படி உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திப்பேன் தானே. ஐ லவ் யூ.